ஹாய், திஸ் இஸ் வேதாபன் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேவை வாய்ப் எதுக்காக அப்படிங்கிறத தெளிவாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்குறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டே அதுதான். எதுக்காக இன்ட்ராடேவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், ஏன் அதை வந்து நம்ம வந்து ஒரு திறம்பட எடுத்து பண்ண முடியாது அப்படிங்கிற காரணங்களும் நம்ம வந்து முன்வைக்கலாம். இப்போ வந்து இன்ட்ராடேவை நம்ம ஏன் வந்து அவாய்ட் பண்ணணும், இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நான் என்னுடைய ஓன் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்க்கும்போது ஒரு சீசனபிள் ட்ரேடராக உள்ள வந்துட்டு அது என்ன ஒரு இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உள்ள கொண்டு போகுது. அதுக்கப்புறமா என்னுடைய சைக்காலஜி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னா 10 மணிக்குள்ள ஏதாவது ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ஸோ இல்லை அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த கண்டினியூவா வந்து சரக்கு அடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து அடிக்காம இருந்தா கை கால்லாம் நடுக்கம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போதைக்கு அடிக்ட் ஆன ஒரு ஃபீலிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகுதா இல்லை டவுன் ட்ரெண்ட்ல போகுதா, என்ன கன்ஃபர்மேஷன் இருக்கு, எதுவுமே வந்து நமக்கு வந்து அந்த மைண்டை வந்து ஒரு பிளண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர்னு வந்து சொல்லணும். ஸோ அதில் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட நீங்க ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதோட நீங்க வெளியில வர மாட்டீங்க. திரும்ப அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் ட்ரேடு வரும். ஸோ இப்படி ரிவெஞ்ச் ட்ரேடு போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட் தான் வந்து வாஷ் அவுட் ஆகுமே தவிர்த்து நீங்க அதுல காசு அப்படிங்கிறத சம்பாதிக்க முடியாது. முதல் விஷயம், ட்ரேடிங் பண்ணி நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஓரமா எடுத்து வைக்க வேண்டிய முதல் விஷயமே வந்து இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் தான். இது போக இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு நம்ம வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு அமௌண்ட்டை வந்து டெய்லி நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தியரி வந்து நம்ம அதை முழுமா நம்ம வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு இல்லை. ஒரு ஸ்கேல்பிங் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான உங்களுக்கு ஒரு ஹியூஜான ஒரு அமௌண்ட் உங்க கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு மினிமம் ப்ராஃபிட்டை நீங்க ஒரு இன்ட்ராடேல வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, அதுலயுமே நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னு சொன்னா அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமையலாம். பட் ஆனா நம்ம வந்து எடுத்துட்டு வர கேபிட்டலே வந்து மினிமம் கேபிட்டலை எடுத்துட்டு நம்ம வந்து டெய்லி எனக்கு 500 வேணும், டெய்லி எனக்கு 1000 வேணும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்ட்ராடேல வந்து பண்ண முடியாது. ஸோ இதே இது இப்போ நம்ம வந்து ஒரு மந்த்லி நம்மளுடைய என்ன கேபிட்டல் வச்சிருக்கோமோ அந்த கேபிட்டலுக்கு ஒரு மந்த் வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்கம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு நம்ம என்ன ஒரு ட்ரேடிங் டிசிஷன் எடுத்தா நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஏம் வச்சு வந்து நம்ம போகலாம். பட் ஆனா இன்ட்ராடே அப்படின்னு வரும்போது மார்க்கெட் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கணும். பட் இதெல்லாம் இல்லாம தாண்டி இங்க வந்து ஒரு விஷயம் வந்து அது அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களாங்கிறது இல்ல. ஒரு மார்க்கெட்டினுடைய மூமெண்டம் அப்படிங்கிறது, ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் ஏறும், அது மாதிரி ஒரு இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் ஏறும் இல்ல இவ்வளவுதான் இறங்கும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ இது வந்து இந்த லெவல்ஸுக்குள்ள நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். இப்போ நீங்க ஒரு மார்க்கெட் வந்து இப்போ ஒரு நிப்டியோ இல்லை ஒரு பேங்க் நிப்டியோ வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து போகணும் அப்படின்னு சொன்னா அது வந்து மினிமம் ஒரு 1 வீக்ல இருந்து ஒரு 2 வீக்ல வந்து நிப்டியோ இல்லை பேங்க் நிப்டியோ போறதுக்கான வாய்ப்பு வரும். பட் நீங்க ஓவர் ஒரே நாள்ல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மூமெண்டம் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. மெயினா இங்க வந்து இன்ட்ராடேல வந்து லாஸ் ஆகிறவங்களுடைய, ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாகவே இருக்கட்டும் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து சொன்ன விஷயங்கள், லாஸ் இன்ட்ராடேல லாஸ் அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ்.
ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்கிறத எல்லாருமே முன்வைக்கிற ஒரு விஷயம் தான். பட் ஆனா எது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது தான் இன்ட்ராடேல ஒரு பெரிய விஷயம். நீங்க ஸ்பாட்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். பட் அதே இது ப்ரீமியம்ல உங்களுக்கு மொமெண்டம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பாட்ல இருக்கிற ஒரு ஸ்பீடு வந்து ப்ரீமியம்ல இருக்காது. சேம் டைம் நீங்க என்ன ஸ்டாப் லாஸ இன்ட்ராடேல வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குழப்பமான சிச்சுவேஷன் வரும். ஒரு சின்ன ஒரு லெவலுக்குள்ள நீங்க ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்ணும்போது, அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கான வாய்ப்பு 100க்கு 90% வந்து இன்ட்ராடேல லாஸ் பண்ணவங்க பண்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாப் லாஸ்ல தான் வந்து அவங்களுடைய லாஸே வந்து இருக்கும். அது அவங்க வந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இழந்தத எங்க நான் இழந்தனோ, அங்கேயே நான் வந்து அத தேடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் வருவாங்க. பட் ஆனா இங்க இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல யாரும் பெரிய லெவல்ல பணம் பண்ணதா சரித்திரம் இல்ல. அதாவது ஹிஸ்டரியா யாரும் வந்து சொல்ல முடியாது. ஆஹ் ஒரு சில ஸ்கேல்பிங் பண்றவங்க வந்து அதுல இருக்கலாம். பட் ஆனா அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வச்சு அவங்க பண்றதுனால அதுல ஒரு சக்சஸ் ரேட் வரலாம். ஸோ நீங்க ஸ்டார்டிங் பீரியட்லாம் இருக்கட்டும், இல்லைன்னா ஏற்கனவே நீங்க வந்து மார்க்கெட்ல பல விஷயங்களை இழந்தவங்களா இருக்கட்டும், தயவு செஞ்சு நான் வைக்கிறது ஒரே ஒரு விஷயம், இன்ட்ராடேவை அவாய்ட் பண்ணிட்டு உங்க கேபிட்டல் நீங்க புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு கேபிட்டலை கொண்டு வாங்க. அதுக்கு மந்த்லி நம்ம வந்து என்ன ஒரு பிக்ஸட் இன்கம் பண்ணலாங்கிறத யோசனை பண்ணுங்க. அதுக்கான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னங்கிறத நீங்க பில்ட் பண்ணுங்க. அதுல ஒரு சக்சஸ் ரேஷியோ வந்து நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு காலையில 9:15 இருந்து நீங்க மத்தியானத்துக்குள்ள ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்க பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம கொண்டு இருக்கிற கேபிட்டலுக்கு ஒரு பிக்சட் இன்கம் வந்து நம்மளால பண்ண முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, நீங்க கொண்டு வர கேபிட்டலை மார்க்கெட் வந்து உங்களை வந்து வெளியில வைக்கும். ஸோ இன்ட்ராடேவை அவாய்ட் பண்ணுங்க. ட்ரேடிங்ல கான்செப்ட் பண்ணுங்க. பட் அது உங்களுக்கு ஒரு மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ற ஒரு ட்ரேடிங்கா இருக்கணும். அப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.